ஆண்டவருடைய அற்புதமான திருப்பெயருக்கு மாட்சி உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் மிக்க மகிழ்ச்சியோடு நம் பங்கின் பாதுகாவலராகிய புனித செபஸ்தியாருடைய திருவிழாவை இன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பிக்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் திருவிழா வாழ்த்துக்களை மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த திருவிழா நாட்கள் உங்கள் அனைவருக்கும் அருள் ஆசீரின் நாட்களாக, மகிழ்ச்சியின் நாட்களாக, ஒன்றிப்பின் நாட்களாக அமையட்டும் என்று மனதார வேண்டுகிறேன், வாழ்த்துகிறேன். அன்பானவர்களே, திருச்சபையில் 4 வகையான திருவிழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து நாம் கொண்டாடுவது ஆண்டவருடைய திருநாட்கள். அவருடைய பிறப்பு, அவருடைய திருமுழுக்கு, அதுபோன்று அவருடைய பாடு, மரணம், உயிர்ப்பு, அவருடைய விண்ணேற்றம், அவர் தூய ஆவியாரை அனுப்பியது, இவ்வாறு மீட்பு நிகழ்வுகளை நாம் மிக சிறப்பாக, அதிலும் சிறப்பாக உயிர்ப்பு விழாவை கொண்டாடுகிறோம். இவை ஆண்டவரின் திருநாட்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அதற்கு அடுத்தபடியாக அன்னை மரியாவின் திருநாட்களை கொண்டாடுகின்றோம். இறை அன்னையாக, அமல உற்பவியாக, விண்ணேற்பு அடைந்தவளாக அன்னை மரியாவை நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். அன்னையின் பிறப்பு திருவிழாவையும் கொண்டாடி மகிழ்கின்றோம். ஏனென்றால் தாயாக வந்து சீடத்தியாக மாறியவள் அன்னை மரியாள். ஆண்டவரோடு மிகவும் நெருக்கமாக இருந்தவள். எனவே அன்னையின் திருவிழாவையும் கொண்டாடுகின்றோம். மேலும் 3ஆவதாக திருத்தூதர்களுடைய திருவிழாக்களையும் திருச்சபை தந்தையர்களுடைய திருவிழாக்களையும் நாம் கொண்டாடுகின்றோம். ஏனென்றால் ஆண்டவர் இயேசுவின் சொல்லை கேட்டு செயலை கண்டவர்கள் அவர்கள். 3 ஆண்டுகள் இயேசுவுடன் பயணித்தவர்கள், இயேசுவை மிகுதியாக நேசித்தவர்கள், அவருக்காக உயிரை துறந்தவர்கள், அவரோடு மிக்க நெருக்கத்தோடு இருந்த அந்த திருத்தூதர்களுடைய திருவிழாக்களை நாம் கொண்டாடுகிறோம். 4ஆவதாக இயேசுவின் மீது அளவு கடந்த அன்பு கொண்டு அவருடைய உண்மை சீடர்களாக மாறி தங்கள் உயிரையே தியாகம் செய்த, தங்கள் வாழ்வை